ஐயோ டைம் ஆயிடுச்சு. குட் மார்னிங் டெக்ஸ்ட் சென்ட் பண்ணுமே. வெயிட் பண்ணு. இப்போதான் நம்ம காலையில ஏஞ்சோன்னா டெக்ஸ்ட் அனுப்பணும்னு எதுவும் அவசியம் இல்லையே. ஏன்னா எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓகே டீசெண்டா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஷால் இல்லையா? ஏய் கை தெரியுது பாருடி. இது பேண்டா இல்ல டவுசராடி? ஏய் இது லோ நெக் இல்ல நோ நெக். கிளம்ப எவ்வளோ நேரமா? என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு சே ஒரு பொண்ணாக இருந்துட்டு நம்மளே இப்படி சொல்லக்கூடாது. லெட்ஸ் வெயிட். என்ன அதிசயம் போலாமா? என்ன தீபிகா, பிரேக்கப் க்ளோவில் ஆளே மாறிட்டேல்? க்ளோவும் இல்லை ஒன்றும் இல்லை, இதுதான் ரியல். அப்போ இதை முதல்ல பண்ணிருக்க வேண்டியதுனடி. ஏண்டி எதுவுமே தெரியாதவ மாதிரியே பேசுற? தெரிஞ்சதுனால தாண்டி பேசுறேன். அவனை பத்தி தெரிஞ்சுமாடி நீ இப்படி பேசுற? அவனை பத்தி இல்ல, உன்னை பத்தி தெரிஞ்சு உனக்காக பேசுறேன். நீ ரொம்ப பேசுற, ஆனா புரியாத மாதிரியே பேசுற. இல்லடி, ஸ்டார்டிங்லயே அவன் கிட்ட எனக்கு இதுதான் கம்ஃபர்டபிள், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. அப்பெல்லாம் அவன் எனக்காக தாண்டி பண்றான், எனக்காக தாண்டி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து குத்துதே கொடையதுன்னு புலம்ப வேண்டியது. ஹியூமன்ஸ் டு மிஸ்டேக்ஸ் லடி. என்னமோ ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, வந்து வண்டியில ஏறு. என்ன அவன் ஏதா ஸ்டோரி போட்டானா? தச்சி வந்து வண்டியில ஏறு. புத்தி போது பண்ணல. போலாம் போ. இந்தா டீ கடையில டீ குடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? அட இங்கெல்லாம் பசங்க வருவாங்க, போகாதன்னு சொல்லுவான்டி. நீ இருக்கல்ல. ஏய் ப்ளீஸ் டி, லெக்சரை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடாது ப்ளீஸ். போ. ஏய் இவ ஸ்டோரி பாத்தியா? எங்கேஜ்டாமே. நம்ம சின்ன வயசு கிளாஸ் போட்டோல இருக்க எல்லார் கல்யாண போட்டோலயும் நம்ம இருக்கோம். ஆனா நமக்கு ஒண்ணுமே அமைய மாட்டேங்குதேடி. இப்போதான் நான் ஒரு குழியில இருந்து விழுந்து வந்திருக்கேன், மறுபடியும் விழணும்னு மேனிஃபெஸ்ட் பண்றியாடி? விழுற எல்லா குழியும் புத குழியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அதுல பூ கூட இருக்கலாம். அங்க பெட்டே போட்டாலும் நான் விழ ரெடியா இல்ல. சரி ஸ்டோரி பாத்தியா இல்லையா? நான் தான் இன்ஸ்டாலே இல்லையே. ஏய் என்னடி சொல்ற? அது பாரு, நிறுத்து. எப்படியோ ஒரே பாயிண்ட் தான் சொல்ல போற, முதல்ல போய் இன்ஸ்டால் பண்ணு போ. எதுக்குடி? இப்ப யார்கிட்ட நான் பேச போறேன்? இது பாருங்க மேடம், இவ்வளோ நாள் நீங்க மிங்கிள், இப்போ நீங்க சிங்கிள். இன்ஸ்டால் மட்டும் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் உனக்கே தெரியும். விருத்தி. லாக் ஓபன் பண்ணு, இன்ஸ்டாகிராம் டைப் பண்ணு. என்னடி இது? இத்தனை பேர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எப்படி எனக்கு பிரேக்கப் ஆனது தெரியும்? ஜென்ரலா இங்க பசங்க பொண்ணுங்க 2 பேரும் அவ்வளோ நல்லவங்க ஒன்றும் கிடையாது. சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். பொதுவா கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் நடக்கும்போது பிரேக்குன்னு சொன்னாலே நம்ம மக்கள் அங்கே போய் ஸ்டம்ப் பண்ணிட்டு மேட்ச் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மேட்சே முடிஞ்சிருச்சு, சும்மாவா இருப்பாங்க? எக்ஸாம்பிள் சொல்றதே கஷ்டமான விஷயம், ஈஸியா புரிய வைக்கணும் தானே. ஆனா நீ சொல்ற எக்ஸாம்பிள் மட்டும் தாண்டி எனக்கு இன்னும் புரியாமலே போகுது. எனிவேஸ் விடு, இனிமேல் உனக்கு மவுஸ் அதிகம்தான். இப்போ நான் என்னடி பண்றது? வேணுங்கிற ஐடியா அக்செப்ட் பண்ணு, வேணாங்கிற ஐடியா இக்னோர் பண்ணு, அவ்வளோதான். என்னமோ சொல்ற. சரி ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புவோமா? டீ வச்சுட்டு வாடி. என்னடி இது? எல்லாரும் என்னையே ஒரு மாதிரி பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. பிரேக்கப் ஆயிடுச்சுல, இனி எல்லாம் அப்படிதான். வா. ஹாய் தேவிகா. என்னடி? இல்லடா, நீ ஒரு மாதிரி சடனா வந்தியா, அதான் நான் ஷாக் ஆயிட்டேன். சரி எப்படி போயிட்டு இருக்கு? என்னது? பிரேக்கப் வாழ்க்கை தான். நான் என்ன கார்கில் வார்ல இருந்தாடா வரேன், இப்போ ஆஃப்டர் லைஃப் பத்திலாம் கேட்டுட்டு இருக்க? அதுல கூட ஏதாவது ரிசல்ட் இருக்குடி. ஆனா இப்படி வேலையத்த வேலையா 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிற பத்தியா? ஐயோ டேய், அவளே நொந்து போய் வந்திருக்கா, ஏன்டா இப்படி பண்ற? சரி சரி அதெல்லாம் விடு. மீனாட்சி
நீ வரல வீக்கெண்ட்? எஸ்டா கன்ஃபார்ம். ஹே எங்க போறீங்க? டீம் அவுட்டிங். ஹே நானும் உங்க டீம் தானடா, என்ன கேட்கவே இல்ல. தோ பாருடா புதுசா. புதுசாவா? ஆமா, இவ்வளோ நாள் உன்னை வெளியே கூப்பிட்டா நீ என்னெல்லாம் சொல்லியிருக்க. ஹலோ ஹலோ, இதுக்காகலாம் உனக்கு ஃப்ளாஷ் கட்லாம் போட முடியாது. எப்போ பார்த்தாலும் உன் உட்பியோடையே. சரி ஓகே ஓகே ஓகே, உன் எக்ஸ் உட்பியோட போறேன்னு போயிடுவேன். திரும்ப திரும்ப எப்படி தான் நாங்கள் கூப்பிடுறதா? கரெக்டு தான்டா, தப்பு தான். மிஸ்ஸஸா இருந்ததால நான் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன். இனிமே நான் எதுவுமே மிஸ் பண்ண விரும்பல. ஹே ப்ளீஸ்டா, இனிமே நீங்க எங்க போனாலும் என்ன மிஸ் பண்ணாம கூப்பிடுங்க, ஓகே? இதை தாண்டி நான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணேன். வா போலாம். தீபிகா, இந்த ஃபைல்ஸ் எதுவும் சரி அப்லோட் ஆகல, அது என்னன்னு கொஞ்சம் பாரு. அவனா வந்து பேசுறானா? ஆமா. என்ஜாய் என்ஜாய். ஒரு நிமிஷம். ஆமா. என்ஜாய். மீனாட்சி ரொம்ப டயர்டா இருக்குடி, ஒரு டீ அடிச்சிட்டு வரலாமா? என்ஜாய் என்ஜாய். என்ஜாய். என்னடி இந்த தீபிகாவே காணோம்? அவளுக்கு என்னப்பா, இப்போ ஆஃபீஸே அவ பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கு. ஜாலியா இருப்பா. இருக்கும். கிளிக்கும். சச் அ டேலண்டட் ஃப்ளோ. தீபிகா மாதிரிலாம் மிமிக்ரி பண்ணுவியா? நான் இல்லடா, நான் தாண்டி. உள்ள இருந்தா வருது. ஹேய், இங்க என்னடி பண்ற? ஆமா கார்னர்ல உட்காந்து என்ன ஸ்வரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க? நான் இப்படி மறைஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சும் இப்படி வெளில நின்று கத்திட்டு இருக்கீங்க. நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸா? வெயிட் வெயிட், உள்ள வரேன். சொல்லு. என்னடி ஆச்சு? ஆமா, நீ என்னமோ ஜாலியா இருக்கேன்னு சொன்னா இவ? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. பொய் சொல்லாத. கேட்ட நேரத்துல டீ காஃபி ஜூஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ஆஃபீஸே உங்க முன்னாடி தான் சுத்துது. அப்புறம் என்னடி? மீனாட்சி, அதுதான் கடுப்பே. என்னடி ஆச்சு? இவங்க எல்லாருமே இவ்வளோ நாள் என்கிட்ட இதே மாதிரி பேசியிருந்தா எனக்கு அது தப்பா தெரிஞ்சிருக்காதுடி. ஆனா இப்போ அவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு தானே பேசுறாங்க. ஏய், எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கடி. நாட் ஆல் men. நானும் இன்னும் எல்லாரையுமே சொல்லல. ஆனா கண்டிப்பா இதுல பாதி பேர் இந்த திங்கிங்கோட தானே இருக்காங்க. என்னால யார் நினைக்கிறாங்க யார் நினைக்கல அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டே இருக்க முடியுமா? ஆனா எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற பாசிபிலிட்டி இதுக்கு முன்னாடி நம்மளை சுத்தி பார்த்த செனாரியோ வச்சுட்டு சொல்றேன். அதனாலதான் அது ஆல் men. இல்ல, எனக்கு லெசன் எடுக்கணும் நான் இதை சொன்னேன். இல்லடா சொல்றேன், கடுப்பா இருக்கு. விடுடி, நீ எப்பவும் போல இரு, அவ்வளோதான். அப்பனா யார்கிட்டயும் பேசாம தான் இருக்கணும். உனக்கு இப்போதைக்கு அதான் ஃபீல் ஆகுதுன்னா அப்படியே இரு, சில்லா இருடி. சரி ஓகே, நம்ம போய் ஒரு டீ சாப்பிட்டு வரலாமா? டேய் தீபிகா, டீ கேக்குற பாறா. டேய் எங்க இருந்துடா வரீங்க நீங்களாம்? மச்சான், பிரேக்கப் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள அத்தனை பசங்களை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறாடா. அவத்தனால எந்த பசங்க கூட பேசுறது கூட இல்லை. ஆனால் பாரு, இப்போ பேசுறது ஃபுல்லாக பசங்க கூட மட்டும்தான்டா. இப்படிலாம் இருந்தால் எந்த பையன் தான் இன்செக்யூர் ஆகாமல் இருப்பான்? பிரேக்கப் தான் பண்ணுவான். கரெக்ட் தான். இவனுங்கள டேய் எங்கடா போற? நாளை அற விட்டு வர. அவங்கள தாண்டி அறைய போறேன்னு நீ ஏன் பின்னாடி போற? ரோஜர், இது ஒன்றும் இப்போ நீ கையோங்கினதுக்காக விலகி போல. வாங்கின அடினால ஆட்டோமேட்டிக்காக என் பாடி விலகி போகுது. ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன். இப்போ என்ன பண்ண சொல்ற? அவங்க கிட்ட போய் நான் அப்படிலாம் இல்லை, நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்றியா? சொல்லி ஆல்ரெடி என்னை இப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒரு இடத்துல புரியாம அதை விட்டுட்டு நான் வெளியே வந்திருக்கேன். இப்போ திரும்பவும் என்னால் அதை பண்ண முடியாது. இவனுங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும்டா. இந்த வரும்னா இவ்வளோ பேசுறானே, அவனே எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கான். நாளைக்கே ஒரு வேளை நான் அவன்கிட்ட பேசி ஸ்டார்ட் பண்ணா அவனுக்கு என்னை பத்தி இருக்கிற ஐடியா மாறி அவனே எனக்காக பேசலாம். ஆனா எனக்கு அது வேணாம். பிரேக்கப்க்கு அப்புறம் ஒரு பையன் நல்லா வாழ்றான், நல்லா வேலை பார்க்கறான், டக்குன்னு மூவ் ஆன் பண்ணிட்டான் அப்படின்னா அது ஒரு கம்பேக். ஆனா இதுவே ஒரு பொண்ணு பண்ணா அவ தப்பானவ, இந்த சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஏமாத்திட்டா, அப்படி இப்படின்னு தப்பா பேச வேண்டியது. ரிலேஷன்ஷிப்ல இருந்த வரைக்கும் அவன் இன்செக்யூரா ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அமைதியா இருந்தேன். இப்போ பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்செக்யூரா ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்ட்டு அமைதியா இருக்கேன். இப்படியே இருந்தா அப்ப நான் எப்பதான் பேசுறது?
நம்ம செல்ஃப் வர்த் என்னன்னு தெரியறப்போ நம்ம இன்செக்யூரா ஃபீல் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல தான் இப்போ நான் இருக்கேன். நீங்க